வணக்கம். இன்னைக்கு மத்தியான அரட்டையில் நம்மளோட சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், காலீக்ஸாக இருக்கட்டும், ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்கள சந்திக்கிற ஒரு ஃபங்க்ஷன்லேயோ மால்லையோ சந்திக்கிறோம். அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கும், அவங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துருப்பாங்க, நமக்கு போக முடியாத சூழ்நிலையாக இருந்திருக்கும், பர்சனல் ஒர்க் இருந்திருக்கும், உடம்பு முடியாமல் இருக்கும். பட் அந்த மாதிரி சந்திக்கும் நேரத்தில் நமக்கே ஒரு தயக்கமாக இருக்கும். ஐயோ அவங்க பத்திரிக்கை கொடுத்தாங்களே, அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணுறது, போக முடியாமல் போயிடுது. ஃபோனில் விசாரிச்சிருப்போம், அதெல்லாம் அடுத்த விஷயம். இல்லை வாட்ஸ்அப்பில் விசாரிச்சிருப்போம், நிறையா மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது. இருந்தாலும் நேரில் சந்திக்கும் போது அந்த ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த நான் சொல்லக்கூடிய அந்த எதிராளிகள் அதையே பற்றி பேச மாட்டாங்க. ரொம்ப ஸ்மூத்தாக அந்த என்விரான்மெண்ட்டை கொண்டு போவாங்க. கிரீஸியாக அது நம்மளுக்கு அந்த சங்கடத்தை விளக்கிட்டு ரொம்ப அந்த மொமெண்ட்டையே மெமரபிளாக ஆக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி மனிதர்கள் உங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னா அவங்களை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வாழ்க்கையின் வரம். அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் எத்தனை வருடம் கழிச்சு பார்த்தாலும் அந்த சேம் பாண்டிங்கோட பேசக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி பேர். ஏன்னா பல சமயங்களில் நம்ம இந்த மாதிரி இன்விடேஷன் போக முடியாமல் சொல்லி வந்துட்டு அவங்கள பார்க்குற மாதிரி ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க. இது என்ன பிரியா கல்யாணத்துக்கு வரல பத்தியா, என் குழந்தை கல்யாணத்துக்கு நீயும் குழந்தை வச்சிருக்க ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்பா. நமக்கு என்ன தோணும், வராத அப்படின்னு மனசில் தோணும். ஆனால் சொல்ல முடியுமா? நம்ம அந்த மாதிரி வளர்ப்பில் வளர்க்கப்படலையே. ஸோ அந்த என்விரான்மெண்ட்டை அப்படியே நம்ம சிரித்து மழுப்பிட்டு வந்துடுவோம். ஆனால் ரணம் அப்படிங்கிறது ஏற்பட்டது மனசில் ஏற்பட்டது தான். இதுலேருந்து என்ன கற்றுண்டோம் அப்படின்னா அந்த சோஷியல் வெல்பீயிங். ஏன்னா நாமளும் பல பேருக்கு பத்திரிக்கை கொடுத்துருப்போம், நம்ம வீட்டு கல்யாணத்துக்கும் வர முடியாத சூழ்நிலை வந்திருக்கும். நாம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கணும்? இந்த முதல்ல ஆள் பண்ணாங்க பற்றியா, அந்த மாதிரி பண்ணினா அவர்களிடம் நம்மளுடைய மதிப்பு உயரும் அப்படிங்கிறத நான் கற்றுண்டேன். நாமளும் அந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் சரி என்ன இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு காரிய காரணம் வரலை, ஃபோனில் விசாரிச்சிட்டாங்களே, வாட்ஸ்அப்பில் விசாரிச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு ரிலேஷன் தான் நம்மளுடைய பாண்டிங் கூடும். எத்தனை நாட்கள் எத்தனை வருடங்கள் கழித்து அவங்கள்ட்ட இந்த பேசினாலும் அதே சேம் அந்த திக்கன் தின்னான ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரியான மனிதர்களை நாமளும் புரிஞ்சுக்க முடியும், நம்மளை அவங்களும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். நாமளே அந்த இடத்த போட்டு ரணமாக்கிட்டோம்னா அப்புறம் எப்படி சேரும்? ஒட்டவே ஒட்டாது இல்லையா? இதில் உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஹெட்டிங்கோட உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.